இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதோ துர்காமா வந்துட்டாங்க. துர்கா, என்னாச்சு துர்கா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். ஆமா துர்கா, சூரியமாமா எங்க? நீ மட்டும் வந்திருக்க? ஆமா துர்காமா, சூர்யா தான பர்த்டே பேபி. அவர் எங்க? துர்கா, சூர்யா எங்கம்மா? ஏன் ஒரு மாதிரி ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க? ஆபீஸ்ல இருந்து ஏதோ கால் வந்துச்சு, முக்கியமான மீட்டிங் இருக்கு, அத முடிச்சிட்டு ஈவினிங் வரேன்னு கிளம்பிட்டாரு. ஓ, அதுதான் அப்செட்டா இருக்கியா? கவலைப்படாத துர்கா, சூர்யா ஈவினிங் வந்ததுக்கு அப்புறமா கேக்க கட் பண்ணிக்கலாம். நீ மேல போய் ரெஸ்ட் எடு, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். சரிங்கம்மா, நான் ரூமுக்கு போறேன். ஹாசினி, ஆ, நீ கேக்க எடுத்து வை. ஆ, சரி பெரியம்மா. நான் எவ்வளவோ எச்சரிக்கையா இருந்தேன், ஆனா உங்களை இப்படி பலி கொடுத்துட்டேனே ஹஸ்பண்ட் சார். எந்த துக்கத்தையும் வெளியில காட்டிக்க முடியாம மனசுல வேதனையை அடைச்சு வச்சுக்கிட்டு அப்படியே நான் நடிச்சிட்டு இருக்கேன். இந்த கொடுமை எந்த ஒரு பொண்ணுக்கும் வரக்கூடாது. அம்மா, தேவிமா, ஹாசினி, உங்களுக்கு உண்மை தெரியறதுக்குள்ள நான் உங்களை மீட்ப ஹஸ்பண்ட் சார். உங்க உயிர் எந்த உடம்புல இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு உங்க உடம்புக்குள்ள சேப்ப. உங்க உடம்புக்கு நான் மறுபடியும் உயிர் கொடுப்பேன். துர்கா, நான் சூர்யா வந்திருக்கேன். துர்கா, என்ன பாரு துர்கா. தேவிமா, அம்மா, இன்னும் சூர்யா வரலையாம்மா? என்ன தேவிமா, நீங்க தூங்கலையா? ஏன் இன்னும் சூர்யா வரல? வந்துருவாரு தேவிமா, நீங்க தூங்குங்க. இவ்வளவு நேரம் ஆயும் ஏன் சூர்யா வரல? என்கிட்ட சொல்லாம எங்க போயிட்டாரு? என்ன துர்கா கவனிக்கவே மாட்டேங்கிறா? என்ன பண்றதுன்னு தெரியலையே. தேவிமா, அவர் எங்கேயும் போகல, நீங்க தூங்குங்க, வந்துருவாரு. நீங்களும் சூர்யாக்காக தானே இன்னும் தூங்காம வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபோன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லுங்கம்மா. சரி, நான் ஃபோன் பண்ணி வர சொல்றேன், நீங்க தூங்குங்க. வாங்க. வாங்க. ஐயோ ஐயோ, நிம்மதியா தூங்க கூட விட மாட்டாங்குது. இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க, நாம மட்டும் பேய் மாதிரியே முழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கிளிக்குள்ள இருக்கிற சூர்யாவோட உயிரை எடுக்கிற வரைக்கும் நம்ம யாருக்குமே தூக்கம் கிடையாது. அந்த கிளி மாப்ள இந்நேரம் எந்த மரக்கிளையில தூங்கிட்டு இருக்கானோ, நாம இங்க தூக்கம் இல்லாம தேவடு காக்க வேண்டியதா இருக்குது. கிளி உடம்புக்குள்ள இருக்க சூர்யா குழந்தைய தேடியோ அந்த துர்காவை தேடியோ கண்டிப்பா இந்த வீட்டுக்கு வருவான். ஆமா, நிச்சயமா வருவான். நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். எக்காரணத்தை கொண்டோ கிளி உருவத்துல இருக்க சூர்யா அந்த துர்கா பக்கம் போயிடக்கூடாது. அதே மாதிரி கிளி உடம்புக்குள்ள இருக்கிறது சூர்யா உயிர் தானே அந்த துர்காக்கு தெரியாம பாத்துக்கணும். அதுக்காக தானே இப்படி காவ காத்துக்கிட்டு உட்கார்ந்திருக்கிறோம். எப்படியாவது சூர்யா உயிர் இருக்கிற கிளிய கொன்னு அந்த உயிரை எடுத்துட்டு போய் ஏன் கணவனுக்கு உயிர் தரணும். அப்படியே அந்த டைமண்ட் அதை மறந்துடாத, அத சிஸ்டர் கிட்ட கொடுத்துரு. மறக்க மாட்டேன். என்ன அது மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்னேக் கேர்ள் அப்படியே போகுது.
ஐயோ, நாகமும் இங்கதான் இருக்கு. என்ன பாத்துருச்சு. நாகத்துக்கிட்ட மாட்டிக்க கூடாது. நாகஜோதிக்கு தெரியாம நான் தான் சூர்யான்னு துர்காவுக்கு எப்படியாவது தெரியப்படுத்தணுமே. ஆவுன்னா உட்காந்துக்கிட்டு யோசிக்க வேண்டியது. என்ன நாக்ஸ் இவ்வளவு டென்ஷன் ஆகுடியாரா? என்ன இவ்ளோ டென்ஷனா வர? ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சந்தேகப்பட்டு துர்கா ரூமுக்கு போய் பார்த்தேன். அங்க ஜன்னல் கம்பியில கிளி ஒண்ணு உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. கிளியா? ஆமா, கீக்கின்னு கத்துமே அந்த கிளியா? சும்மா இருக்க மாட்டேன். நல்லா பாத்தியா நாக்ஸே? ஐயோ நான் பார்த்தேங்க, அது கிளிதான். கண்டிப்பா அது சூர்யா தான். ஐயோ, என்ன பார்த்ததும் அங்க இருந்து பறந்து போயிருச்சு. துர்காவுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமா? அதுக்கு வாய்ப்பு இல்ல. ஜன்னல் கதவு எல்லாம் சாத்தி இருக்கு. அப்பாடா. துர்கா ஜன்னல் கதவை திறந்திருந்தா சூர்யா ஏதாவது ஒரு வகையில தன்னை அடையாளப்படுத்திக்க முயற்சி பண்ணிருப்பான். என்ன பார்த்து பயந்து ஓடின சூர்யா காலையில கண்டிப்பா மறுபடியும் வருவான். அவனை எப்படியாவது தடுக்கணும். அவன் நம்ம கைக்கு கிடைக்கணும். நீ ஒண்ணும் கவலைப்படாத நாக்ஸ். அந்த மாப்பிள கிளிய பிடிக்கிறதுக்கு நான் ஏற்பாடுகளை பண்றேன். சூர்யாவோட உடல் இருந்த இடத்துல தான் அந்த நாகம் சூர்யாவோட உயிர் எடுத்துட்டு புத்த நோக்கி போயிருக்கும். அப்போ ஏதோ ஒரு இடத்துல தான் சூர்யாவோட உயிர் நாகத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஏதோ ஒரு உடம்புக்குள்ள போயிருக்கணும். அப்ப அந்த இடத்துல போய் விசாரிச்சா யாராவது எந்த விலங்கோ பறவையோ இறந்து போய் திடீர்னு உயிர் வந்துச்சுன்னு சொன்னாங்கன்னா அந்த உடம்புல தான் சூர்யாவோட உயிர் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஹாசினி, ஆ. எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். தேவிமாக்கு பிடிச்சதெல்லாம் ரெடி பண்ணி அம்மா, வச்சிருக்கேன் தெரியுமா? ஹாசினி, அது நான் வரேன். என்னது இருக்கா? நேரமாவே கிளம்பிட்ட? ஆமா, கொஞ்சம் அவசரமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நீ ஒரு ஹெல்ப் பண்றியா? தேவி மாவை ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டு வரியா? சரி துர்கா. சரி. சூர்யா இன்னும் வரலையா துர்கா? ஆ, இன்னும் வரலம்மா. இன்னைக்கு வந்துருவாரு கண்டிப்பா. சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பாய் ஹாசினி, பாய்மா.